Sir, good morning, sir. Sir, good morning, sir. Students, good morning. Good morning, sir. Good morning, sir. First question of answer. Magnitude of the slope of zone figure. என்னதுப்பா? Slope னா என்னதுப்பா? இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோப் இந்த டைரக்ஷன் போகுது, அடுத்தது இந்த டைரக்ஷன் போகுது. அப்போ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் டிக்ரீசஸ் அண்ட் தென் இன்க்ரீசஸ். ஸ்லோப் ஓகே. அடுத்தது இந்த ஃபார்முலா கேட்குறேன், எவால்வேட் பண்ண சொல்றாங்க. அப்போ என்ன பண்ண இன்டெகிரேஷன்ஸ் பண்ணணும். அப்போ இன்டெகிரேஷன் பண்ணும்பொழுது அவங்களே சொல்லியிருக்காங்க கே இன்ட்டு Q1 Q2 என்பது மாறிலி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் integration of k into q1 q2 divided by r square r1 r2. இது இன்டெகிரேட் பண்ண சொல்றாங்க. இன்டெகிரேஷன் பண்ண தெரியுதானே எல்லாத்துக்கும்? சரி, ஓகே. ஆனா பேச கேக்குதா? Yes, sir. Q1 Q2. அப்ப இந்த k into Q1 Q2ன்றது கான்ஸ்டன்ட்னு எடுத்திருக்காங்க. அப்ப இன்டெகிரேஷன் ஆஃப் r1 r2 1 by r ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ண சொல்றாங்க. பாருங்க, இன்டு dr. இப்போ dr-ஆல இன்டெகிரேட் பண்ண சொல்றோம். நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான். இன்டெகிரேஷன் ஆஃப் x பவர் n இன்டு dx என்னன்னு எழுதலாம்? x பவர் n plus 1 divided by n plus 1 எழுதலாமா? Yes, sir. இப்ப நம்ம இதுக்கு இந்த இதுக்கு கொஞ்சம் அதிக என்னது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா Q1 Q2 integration of R1 R2 R power minus 2 into dr ன்னு எடுத்துக்கோ. இப்ப நீங்க கரெக்டா போடலாம் பாருங்க. அப்ப is equal to k into Q1 Q2. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? R power minus 2 plus 1 divided by minus 2 plus 1. ஆமாவா? எழுதிக்கலாமா? Yes, sir. R1 R2. அப்படியே சொல்லுங்க போலாம். therefore k into Q1 Q2 r power minus 1 minus 2 minus 2 plus 1 என்ன வரும்? Minus 1. Minus 1. R power minus 1 divided by minus 1. என்ன பண்ணலாம்? therefore k into Q1 Q2 இதை நான் எழுதுறேன் பாருங்க. minus 1 by R1 எழுதலாமா? Yes, sir. இப்ப நம்மளுக்கு தெரியும் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்ப அப்பர் லிமிட் நான் என்ன பண்ண போறேன்? k into Q1 Q2 இந்த R1 இடத்துல இது மேல இருக்கிறது அப்பர் லிமிட், கீழே இருக்கிறது லோயர் லிமிட். அப்ப minus 1 by R2 திருப்பியும் மைனஸ், ஏற்கனவே மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 இருக்கு. அப்ப minus 1 by R1. அவ்வளவுதான். என்ன ஒரு ஆன்சர் சொல்லும் போலாம்?
எவ்வளவு வரும் பாருங்க ஆன்சர். KQ1 Q2 1 by R2 minus 1 KQ1 Q2 அப்ப என்ன பண்ணலாம்னா பிளஸ் ஆயிடும். அப்போ 1 by R1 minus 1 by R2. This is the correct answer. இருக்கா பாருங்க. KQ1 1 by, okay, first option is the correct option. எழுதிக்கலாமா? இது சொல்லுங்க பார்க்கலாம். The length of a strip measured with meter rod is 10 centimeter. என்ன சொல்றாங்க? ஒரு மீட்டர் ராட வச்சுட்டு லென்த் மெஷர் பண்ணும்பொழுது 10 சென்டிமீட்டர் இருக்கு. Its width measured with vernier caliper is 1 centimeter. The least count of the meter rod is 0.1 centimeter. And that of vernier caliper is 0.01 centimeter. What is the error in its area? என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கிற நீங்களே சொல்லுங்க பாலாம். நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்க? இருக்கீங்களா? எரர் ஆன ஏரியா கண்டுபிடிக்கணும். ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, நீளமும் கொடுத்திருக்கிறாங்க, அதனுடைய என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய வித்தும் கொடுத்திருக்காங்க. அப்ப லென்த்தும் கொடுத்திருக்காங்க, வித்து கொடுத்திருக்காங்க. நல்லா பார்த்து. அடுத்தது லென்த் எவ்வளவுப்பா கொடுத்திருக்காங்க, அவங்க மெஷர் பண்ண லென்த் எவ்வளவு, அவங்க எவ்வளவு மெஷர் பண்ணாங்க பாருங்க. நீளம் எவ்வளவு மெஷர் பண்ணிருக்காங்க? ஓகே 10. அவங்களோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு இருக்கு பாருங்க மீட்டர் ராடு. 0.1 centimeters. கொஞ்சம் நான் கேட்கும் போது அப்படியே சொல்லிட்டு வந்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இல்லைன்னா நான் போட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு புரியுமா புரியாதோ எனக்கு தெரியாது. 0.1. வித்னா பிரெத் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? அவங்க மெஷர் பண்ண வேல்யூ எவ்வளவு? 1.00 centimeters. 1 centimeter plus or minus 0.01 centimeter. 0.01. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏரியா கண்டுபிடிச்சு. ஏரியானா என்னது? length into breadth. அப்ப எரர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப del A by A is equal to del L by L into a plus or minus ஆகும். எரர் என்ன ஆகும்? Plus ஆகும். Plus del B by அவருடைய கான்செப்ட் படி எரர் மட்டும் தான் கண்டுபிடிக்கும். அதான் அப்ப எரர்னா இதுதான் எரர். Error is equal to del L by L plus del B by B into A. Error மட்டும் கண்டுபிடிப்போம். del A is equal to del L என்றது இதுதான் error. அப்ப 0.1 divided by 10 plus 0.01 divided by 1 into area na length into breadth, but 10 into 1 centimeter square. Okay, இவ சொல்லுங்க. 0.1 divided by 10 எவ்வளவு பாருங்க? 0.01. 0.01. 0.01 plus
0.01 into 10 into 1 10 centimeter square. அப்ப என்ன பண்ண 0.01 என்னது 0.02 into 10. into 10 centimeter square. அப்ப அவங்க ஏரியா கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அப்ப del A is equal to 0.02 into 10 எவ்வளவு? 0.2. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுனா 0.2 centimeter square. அப்ப எரர் எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பிளஸ் ஆர் மைனஸ், பிளஸ் ஆர் மைனஸ் 0.2 centimeters. நல்லா பாருங்க, மெஷர் பண்ண வேல்யூ இது இருக்கும், எரர்ன்றது இதுதான் பிளஸ் ஆர் மைனஸ். அப்ப இது எல், இது டெல் எல், இது பி, இது டெல் பி. டெல் பின்னு கொடுத்தாவே அது எரர். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? 0.2. ஓகே, 0.2 centimeter square. Yes. Okay, next. இந்த கொஸ்டின்ஸ் ஈஸி தான். என்ன கொடுத்திருக்காங்க? If energy E, velocity V, time T are considered as the fundamental quantity of the dimensional of mass. இப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம உடனே என்ன பண்ணணும்? Mass is directly proportional to energy, velocity, time T. எழுதிக்கலாமா? Yes. அப்ப mass is equal to energy, velocity, time. இது A, B. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். எனர்ஜினுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? ml square T by square T minus 2 is equal to ml square T minus 2. அதே மாதிரி வெலாசிட்டியுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், LT minus. டைமினுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா T. அவ்வளவுதான், அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. therefore mass is equal to ml square T minus 2 power A. உங்களுக்கு எல்லாமே தெரியுது. LT minus 1 power B time power C. இங்க m ஏதாவது இருக்கா பாருங்க, இல்ல. அப்ப m power A. L இருக்கா பாருங்க, L இருக்கு. அப்ப L 2 power A. நல்லா பாருங்க, L 2 power A plus B. கரெக்டா பாருங்க. T power minus 2 power A minus B. அப்ப m power A. plus C. இது ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது வந்து என்னன்னா எல்லாமே m மட்டும் தான் இருக்கு. என்னமா? T க்கு plus C வரும் சார், minus 3 minus B. அந்த C இருக்கு, plus C. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா மாஸுக்கு தான் இது பண்ண போறோம். அப்ப A is equal to 1 ன்னு எழுதிக்கலாம். கரெக்டா பாருங்க, A is equal to 1. ஏன்னா இங்க மாஸ் மட்டும் தான் இருக்கு. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 2A plus B is equal to length இந்த பக்கம் இருக்கா? No sir, இல்ல, 0. 0. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? therefore 2A is equal to minus B. therefore A is equal to minus B by B தான் வேணும் இல்லையா? சாரி, B. அப்ப B is equal to minus 2 into 1. therefore B is equal to minus 2. B minus 2 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, minus 2A minus B plus C is equal to 0. அப்ப நம்ம C மட்டும் தான் வேணும். அப்ப C வேணும்னா என்ன பண்ணலாம்? 2A plus B. ஆமாவா? Yes sir. 2A என்னது? 2 into 1 plus minus 2. அப்ப என்ன பண்ணலாம்? 2 minus 2 is equal to 0. அப்ப C யும் கண்டுபிடிச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்ப எடுத்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா m is equal to e power A எவ்வளவு இருக்கு பாருங்க, 1, b power minus 2, t power 0. அப்ப EV minus 2 ன்னு இருக்கும் பாருங்க. எங்க இருக்கா பாருங்க. Option yes.
ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அவங்க கொடுத்திருக்கிறத வச்சுதான் நம்ம எழுத முடியும். அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, இங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். அது எதை சார்ந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப நிறையை சார்ந்து இருக்குது அப்படின்னா அந்த நிறை தான் வந்து இது எல்லாத்தையும் சார்ந்து இருக்கும். அப்ப நிறையை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப நிறையினுடைய இப்ப இன்கேஸ் இங்க வந்து சில டைம் திசை வேகத்தினுடைய பரிமாண வாய்ப்பாடு கண்டுபிடிங்க அப்படின்னா திசை வேகம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா, எழுதிக்கலாமா? Yes, sir. Yes, sir. ஒரு நிமிஷம். ஓகே, ஃபோர்த் ஒன் சொல்லுங்க. இது ஈஸி தான். In a certain system, the unit of length, mass and time are chosen be 1 centimeter, 100 gram, 10 second, the kinetic energy. எப்படி எழுதலாம் சொல்லுங்க பாருங்க, ஈஸியா எழுதலாம் பாருங்க. ஃபிஃப்த் ஒன் பாருங்க, சொல்லுங்க. கைனடிக் எனர்ஜினுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்டிருக்காங்க, இது யூனிட் கேட்டிருக்காங்களா? இப்போ கைனடிக் எனர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க? ½ into m into v ஸ்கொயரா? Yes, sir. ஓகே, அப்ப இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க? மாஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க, பி Mass ஸ்கொயர்னு 100 இருக்கா? grams. அப்ப என்ன, இல்ல ஒரு நிமிஷம் முடிச்சிடலாம். எம் மாஸ்னா என்ன பண்ணலாம்னா வெலாசிட்டி. மாஸ் இன்டு வெலாசிட்டி அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ஸ்கொயர். Yes. கரெக்ட் தானே? ஓகே, Yes. மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோம். சரி, என்னது மாஸ் 100 கிராம் 100 கொடுத்துருக்கோம். grams, sir. 100 கிராம் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை டைம் வந்து 10 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப 10 செகண்ட்னா 100 செகண்ட் ஸ்கொயர். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்ப கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்னன்னு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 1 energiesன்னு எழுதலாம். ஏன்னா 1 joule is equal to 1 energy. அப்ப ஆன்சர்ஸ் பாருங்க 1 எழுதிக்கலாமா? இதை அப்படியே எடுத்து நீங்க சப்ஸ்டிட் Yes, பண்றத sir. வச்சு நம்ம எழுதிக்கலாம். சில டைம் இது வந்து கரெக்ட் தானம்மா? Yes. Yes, கரெக்டா? sir. ஓகே, 6th ஒன் பாருங்க. இது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி இப்ப இது மாதிரிலாம் கேட்கலாம். Force between the two identical and like charges F. Now 25% of one charge is transferred. நல்லா பாத்துங்க, transferred to another. The new force between the same distance. அதாவது வந்து அண்டை சார்ஜ்ல இருக்கக்கூடிய விசை F ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ உடனே அந்த ஃபார்முலா ஸ்டக்குன்னு எடுத்து எழுதிடணும்.
அப்ப 6th ஒன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 by f is equal to 1 by 4 pi epsilon naught காமன் ஃபார்முலா உங்களுக்கு தெரியலையா கூலும்ஸ் ஃபோர்ஸ் q1 q2 divided by r square. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அன்லைக் சார்ஜஸ் எல்லாமே ஒரே ஐடென்டிக்கல் அன்லைக் சார்ஜஸ். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா f is equal to 1 by 4 pi epsilon naught q square divided by r square எழுதிக்கலாமா? அப்ப இது sir. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. செகண்ட் கண்டிஷன் என்ன பண்ணிருக்கிறாங்க, 25% மின்னூட்டமானது ஒரு பொருளில் இருந்து இன்னொரு பொருளுக்கு மாறி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சார் அன்லைக் சார்ஜஸ்னா வேற வேற சார்ஜஸ் சொல்லுமா அன்லைக் சார்ஜஸ்னா நம்மளுக்கு ஃபோர்ஸுக்கு அஃபெக்ட் ஆகாதுமா. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அதெல்லாம் வராது. அது வந்தாலும் என்ன ஆகுனா ஃபோர்ஸுக்கு வந்து if is equal 1 by 4 pi epsilon naught minus q plus q அப்படின்லாம் வராதுமா. இந்த ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் டிபெண்ட் பண்ணியிருக்காது, அதனுடைய டைரக்ஷன் தான் மேக்னிடியூட டிபெண்ட் பண்ணியிருக்காது, அதனுடைய டைரக்ஷனை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால ஃபோர்ஸுக்கும் சரி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் சரி அந்த மைனஸை பத்தி கன்சிடர் பண்ணாதீங்க, பொட்டன்சியலுக்கு மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இது ஓகே ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். ஓகே இப்போ பார்க்க 1 by 4 pi q square by r square வந்துச்சு. இப்போ புரிஞ்சுதுங்களா? ஓகே அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்க 25% ஆஃப் சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம் 25 டிவைடட் பை 100% ஆஃப் சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்ப என்ன வரும் q by 4 சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்ப ஒரு சார்ஜ்ல இருந்து எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க நீங்களே சொல்லுங்க. q by 4. அப்ப q minus q by 4 டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஆமாவா? அப்ப இஸ் ஈக்குவல் எவ்வளவு வரும் பாருங்க 3q by 4. 3q முடிஞ்சிருச்சு. ஒரு சார்ஜ் முடிஞ்சிருச்சு. செகண்ட் சார்ஜ் q2 எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க? இப்ப q minus q by 4 இருக்கு, என்னது வெளியேறிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணலாங்கன்னா அப்ப அங்க இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து q by q plus 4. நல்லா பாத்துக்கோ, இந்த கொஸ்டின்ல எழுதிக்கலாம். ஆனா இங்க மின்னூட்டமானது என்னது பண்ணிருக்காங்க ஒரு பொருள் இருந்து இன்னொரு பொருளுக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு பொருள்ல q minus q by 4 இருக்கும், இன்னொரு பொருள்ல q plus q by 4 இருக்கும். ஆமாவா? அப்ப இது என்ன வரும்? therefore q2 is equal to எவ்வளவு வரும் 5q divided by 4. ஆமாவா? Yes. அவ்வளவுதான். இப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 by 4 by சொல்லுங்க போலாம் 3q divided by 4 into 5q divided by 4 divided by r square. r எதனா கொடுத்திருக்காங்களா? No, இது sir. r பத்தி பேசல. அப்ப r square. r square. அடுத்து சொல்லுங்க, டக்டர் முடிச்சிடலாம். f dash is equal to 1 by 4 pi epsilon naught. சொல்லுங்க 3 into 5 15 by 16 q square. 3 into 5 15 q square divided by 16 r r square. square. f dash is equal to 15 by 16 into 1 Yes. by 4 pi epsilon naught q square divided by. அப்போ 1 by 4 pi epsilon அவங்க கொடுத்திருக்கிறது q square by r square. Therefore f dash is equal to 15 by 16 into
ஓகே, அப்ப பாருங்க ஆன்சர் இருக்கு. எத்தனாவது கொஸ்டின் இதுவா? 15/16. புரிஞ்சுதுங்களா? இதுல இருந்து உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்க. எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னா டிரான்ஸ்பர் ஆனது Q மைனஸ் சம்திங் Q டேஸ்ன்னு வச்சுக்கோ. டிரான்ஸ்பர் அதை வந்து டிரான்ஸ்பர் பண்ணது, அது ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அது இன்னொரு சார்ஜ் வந்து Q பிளஸ் Q டேஸ். இது நான் இங்க பாருங்க, டிரான்ஸ்பர்ன்றதுனால தான் இந்த பாயிண்ட் எடுத்திருக்கிறோம். டிரான்ஸ்பர் இல்ல, அப்படி இல்ல சார், அப்ப டிக்ரீசஸ் பை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், F into 1 minus 25/100 எழுதுவோம். புரிஞ்சுதுங்களா? ரெண்டு கான்செப்ட் இருக்கு பாருங்க, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அப்ப another. ஓகே, அடுத்த கான்செப்ட். A dipole momentum P is placed in the uniform electric field. It is rotated from 60 degree to 120 degree, made with direction of electric field, then work done. Work done உடைய formula தெரியும் இல்லையா? What is work done? Work done is equal to minus PE. கரெக்ட் தானே? Cos theta 2 minus cos theta 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ work done is equal to PE. நம்ம என்ன பண்ணலாம், cos theta 1 minus cos theta 2 நம்ம எடுத்துக்க போறோம். அப்ப PE cos first one 60 டிகிரில இருந்து 120 டிகிரி ரொட்டேட் பண்ண போறோம். அத இனிஷியலா 60 டிகிரி, ஃபைனலா 120 டிகிரி. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், cos 60 டிகிரி மைனஸ் cos 120 டிகிரி. சொல்லுங்க போலாம். cos 60 டிகிரி எவ்வளவு? 1/2. 1/2 மைனஸ் cos 120 டிகிரி மைனஸ் 1/2. 60 தானம்மா. 60 பாத்தீங்கன்னா இன்னொரு 60 ஆட் பண்ணும் பொழுது அப்ப என்ன ஆகுது, 120 டிகிரி இல்ல வந்து மைனஸ் ஆயிடும். ஓகே, அப்ப இஸ் ஈக்குவல் டு PE into 1/2 plus 1/2 என்னப்பா? 1. Therefore we get 1. அப்ப answer is P. ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்தது பாருங்க, கொஞ்சம் பெருசா இருக்கு, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு, பார்த்துடலாம். ஒர்க் அவுட் பண்ணுமா? A body of mass 20 gram has a charge 3 millicoulomb. அப்ப மாஸ் அப்படியே நம்ம படிக்க அப்படியே டக்குன்னு எழுதலாமா? மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க, 20 கிராம். 20 grams, sir. மாஸ் வந்து 20 கிராம் கொடுத்திருக்காங்க. அப்ப 20 கிலோகிராமா மாத்தணும். அப்ப 10 to the power of -3 கிலோகிராம் கொடுத்திருக்காங்க. அடுத்தது வேற என்ன கொடுத்திருக்காங்க, சார்ஜ் வந்து 3 மில்லி கூலும் கொடுத்திருக்காங்க. அப்ப சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 3 into 10 to the power of -3 கூலும் கொடுத்திருக்காங்க. It moves with velocity of 20 meter per second. It moves with the velocity of 20 meter per second. And enters in the region of electric field கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க. கேக்குதா நான் பேசுறது? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு பாருங்க, இந்த ரிவிஷன்ல அதாவது வந்து கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது கன்ஃபார்மா ஏதாவது ஒரு மெத்தட் நம்மளுக்கு ஈஸியா புரியும். கொஞ்சம் கவனிங்க. இதே கொஸ்டினுக்கு ரிப்பீட் ஆகுது சான்சஸ் இருக்கு. அப்ப 80 நியூட்டன் பர் கூலம் நான் கேட்கும்போது டக்குன்னு சொல்லுங்க, அப்படின்னா தான் பிரச்சனை இல்லை. The same direction with velocity of body. அடுத்தது வேற என்ன கொடுத்திருக்காங்க? டைம் கொடுத்திருக்காங்க. வெலாசிட்டியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டைம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3 seconds. 3 seconds கொடுத்திருக்காங்க. யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? யாருக்காவது என்ன ஐடியா இருக்கா? என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க?
velocity. வெலாசிட்டி. அப்ப இது வந்து b ஃபைனல் வெலாசிட்டி. அப்ப uன்னு எடுத்து அர்த்தம். அப்ப t சொல்லியிருக்காங்க, u சொல்லியிருக்காங்க. அப்ப இது மாதிரி கண்டிஷன்ல நம்ம 11th போர்ஷன்ல இருந்து எடுத்துக்கணும். நான் நியூட்டன்ஸ் லா. அப்ப v is equal to u plus at. அப்ப u தெரியுமா? u எவ்வளவு? 20 மீட்டர் per second. டைம் t 3 seconds. அப்ப a கண்டுபிடிக்கணுமா? Yes. Yes, sir. அப்ப a ஃபார்முலா சொல்லுங்க போல. a F is equal to MA. ஓகே சூப்பர். அப்படியே கூட எடுத்துக்கலாம். f is equal to ma. இங்க சார்ஜ் தானே சொல்லியிருக்காங்க. அங்க சார்ஜினுடைய விசை qe. ஆமா தானே? ஃபர்ஸ்ட் லெசன்லயே படிச்சிருப்போம். Yes, sir. அப்ப a is equal to நம்மளுக்கு என்னன்னா qe divided by m. அப்ப a is equal to q எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3 into 10 to the power of minus 3. b எவ்வளவு e எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8t கொடுத்திருக்காங்க. மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20 into 10 to the power of minus. சொல்லுங்க எவ்வளவு வரும்? ஆக்சலரேஷன் எவ்வளவு? 12, sir. meter per second square. சாரி 4 இது சாரி 12 மீட்டர் per second. அவ்வளவுதான். எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. p is equal to u எவ்வளவு? 20 plus acceleration எவ்வளவு? 12 into 3 எவ்வளவு வரும் பாருங்க. therefore v is equal to 20 plus 12 into 3 36. 36. அப்ப v is equal to 56 meters per second. Yes. பாருங்க, அவங்க இதெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்படியே கொடுக்கும்போது டக் 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 நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் தான். நைன்த் ஒன் கொடுத்துருக்கான் பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம கான்செப்ட் எல்லாம் சொல்றதுதான். என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்க? Current. அப்ப ஃபர்ஸ்ட் போட்ட கரண்ட்னா நான் ஒண்ணு என்ன பண்ணலாம்? I is equal to V by R. V எப்படி இருக்கு பாருங்க. ரெண்டும் நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்களா? Yes, sir. அப்ப நெகட்டிவ்னா மைனஸ் ரிப்பல் ஆகும். அப்ப therefore V is equal to 5 minus 2. எவ்வளவு வோல்டேஜ்? 3, sir. அப்ப R எஃபெக்டிவ் கண்டுபிடிக்கணும். R எஃபெக்டிவ் பாருங்க, மூணுமே எப்படி இருக்கு? சீரிஸ்ல இருக்கா? எல்லாமே சீரிஸ் 1 2 1 2 1 2 மூணுமே சீரிஸ்ல இருக்கு. அப்ப R எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும் பாருங்க. 2 plus 3 5 5 plus 1 6 ஆ? Yes, sir. அவ்வளவுதான். அப்ப therefore I is equal to V effective 3 by 6 is equal to 1 by 2. ஆன்சருக்கு அப்புறம் 1 by 2. புரிஞ்சுதா? Yes, sir. அடுத்தது in the given figure, if the balance point is 25 centimeter, balancing point, ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? 25 centimeter apart from the left and then unknown distance. இது R கண்டுபிடிக்கணும். ஐடியா இருக்கா? இது என்னன்னு சொல்லும் பாலாம்.
R கண்டுபிடிக்கணும். 6 R by R equal to 25 by 75. சரி. அப்ப எத்தனாவது கொஸ்டின் இது? 10th கொஸ்டின். பேலன்சிங் லென்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்க உங்களுக்கே தெரியும். பேலன்சிங் லென்த் 25 சென்டிமீட்டர். இப்ப இது மாதிரி பேலன்சிங் லென்த் அன்னோன் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னா வீட்சன் சமணசுற்று. வீட்சன் சமணசுற்றுடைய ஃபார்முலா என்ன? P by Q is equal to L by 100 minus R by S. அப்ப P by Q R by S. அப்ப P by Q அப்ப எவ்வளவு இருக்கு? therefore அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. P by Q னா 6 ohm. 6 by R. 6 by R எவ்வளவு இருக்கு? L மா? R எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். 6 by R சரி ஓகே போடுங்க. 6 by R நீங்க சொன்ன மாதிரி போடலாம். is equal to 25 by 100 minus 25. ஓகே 25 by சரி நீங்க சொல்ற மாதிரி போடுறோம். 25 by 100 minus L எவ்வளவு? 75. 75. அப்ப சொல்லுங்க. Simplify பண்ணா 1 by 3 வரும். 6 by R இது கேன்சல் பண்ணா எவ்வளவு வரும்? 1 by 3. 125 1 by 3 3 3. 1 by R is அப்ப நம்மளுக்கு R தானே வேணும். therefore R by 6 is equal to 3. therefore R is equal to 16 into 3 is equal to 6 into 18 ohm. okay correct. next potentiometer syllabus இல்லமா? deleted portion. என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க பாருங்க. in a given figure power supplied by 10 volt. பவர்னா என்ன ஃபார்முலாக்கா சொல்லுங்க போலாம். அது வச்சுதான் நம்ம ஈஸியா கால்குலேட் P பண்ணோம். is equal to VI. P is equal to V. P is equal to V into அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கக்கூடியதை பார்க்கலாம்னா நெட் இஎம்எஃப் இன்டு கரண்ட். அப்ப இதனோட நெட் இஎம்எஃப் எவ்வளவு சார்? நீங்க பாரு ரெண்டுமே எப்படி இருக்கு? Opposite இருக்கு. ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப therefore net EMF is equal to 10 minus 4. எவ்வளவு வரும்? 6 volt. இப்ப கரண்ட கண்டுபிடிக்கணும். current I is equal to V by R. E by R. E எவ்வளவு இருக்கு? 6. R எவ்வளவு இருக்கு பாருங்க? 3 ohm. கரெக்டா? is equal to எவ்வளவு வரும் பாரு? 6 by 3 னா 2 amps. இப்ப power is equal to E effective 6, I வந்து 2, therefore 12 watt. Okay. Third option is the correct option. Correct தானே? Yes, sir. Yes. சரி supplied by 10 volt battery கேக்குறாங்க. அப்படிதான் இருக்கும். Oh, sorry. Supply by 10 volt battery தான் கேட்டிருக்காங்களா?
Yes, sir. அப்ப power is equal to E into 10 into current is equal to 20 watts. கொஸ்டின்ல வந்து பவர் சப்ளைட் இன் த சர்க்கியூட் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு 12 வாட்ஸ் வரும். ஆனா இங்க 10 வோல்ட் பேட்டரிக்கு மட்டும் கேட்டிருக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு ஆன்சர் 20 வாட்ஸ். இங்க பாருங்க, இது ஒரு 17. Two conducting sphere of radii 6 centimeter and 12 centimeter, each having the charge 3 into 10 to the power of -8 coulomb, are kept apart. They are connected by the wire. Then find the potential on the sphere. இதுக்கு நீ டைரக்டா காமன் பொட்டன்ஷியல் பாரு, நல்ல பாரு. டூ கண்டக்டிங் ஸ்பியர் ரேடி அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அதை எடுத்து எழுதுறோம். 13th one. ஃபர்ஸ்ட் ரேடியை எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ரேடியஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 6 சென்டிமீட்டர். செகண்ட் ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 12 centimeters. 12 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்திருக்கேன்? having the same charge ன்னு சொல்லிருக்காங்க. Q. அப்ப என்ன பண்ணலாம்னா therefore Q1 is equal to Q2 is equal to 3 into 10 to the power of -8 கூலும் கொடுத்திருக்காங்க. kept rapid, they are connected by the wire. நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம இது நடத்திருப்பேன். ரெண்டுமே ஒயர் வந்து ஒயர்ல வச்சு கனெக்ட் பண்ணினா இங்க கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இங்க கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் சேம். அப்ப V1 is equal to V. அடுத்த கான்செப்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சேம் சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல இருந்து நிறைய ஃபார்முலாஸ் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். என்னன்னா 1/4πε0 Q1 divided by potential. Therefore R1 is equal to 1/4πε0 Q2 divided by R2. இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்? Q1 divided by Q2 is equal to R1 divided by R2. இந்த ஃபார்முலா எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இல்லைன்னா இதனுடைய காமன் பொட்டன்சியலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது வந்து இது ரெண்டுத்துக்கும் சமமான ஒரு பொட்டன்சியல் ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா வச்சு நீங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டு போகலாம். இல்ல அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த ஃபார்முலா தெரியல சார், கண்டிப்பா இதெல்லாம் மறந்துடும், தெரியல சார் அப்படின்னு சொன்னா நம்ம ஒண்ணு இந்த ஃபார்முலாஸ் நம்ம எழுதணும். அப்ப இதுல இருக்கக்கூடிய Q1 எவ்வளவு, இதுல இருக்கக்கூடிய Q2 எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்ப டிரான்ஸ்பர் ஆயிடும் இல்லையா? ஈக்குவல் ஆயிடும். என்னது நம்ம என்ன சொன்ன? ஈக்குலிபிரியம் ஆயிடும். அப்ப இங்க இருக்கக்கூடிய சார்ஜஸ் Q1 டேஸா மாறும், Q2 டேஸா மாறும். அப்ப Q1 எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Therefore Q1 dash is equal to யாருடைய இது வேணும்னா ஃபர்ஸ்ட் ஒன். அப்ப என்ன பண்ணலாம்னா R1 divided by R1 plus R2. R1 எவ்வளவு சொல்லுங்க போலாம்? 6 into 10 to the power of -8. 6 divided by 6 plus 12. Sorry, R1 R2 அதுல இருக்கக்கூடிய சார்ஜ் Q1 into Q1 எவ்வளவு? 3 into 10 to the power of -8. Therefore is equal to 6/18 into 3 into 10 to the power of -8. அப்ப இது என்ன ஆகும்? 3 6 are 18. கரெக்ட் தானே? 6/6. எவ்வளவு ஆன்சர்? 10 power -8 மட்டும் sir. ஒரு மாதிரி இருக்கு, பார்ப்போம். நெக்ஸ்ட்
Q2 dash is equal to R2 divided by R1 plus R into Q. இது ஒரு இடத்துல தப்பு இருக்கும். R2 எவ்வளவு பாருங்க? 12 centimeters. 12 divided by 18 into 3 into 10 to the power of minus 8. எவ்வளவு வரும்? 2 2 into 10 to the power minus 8. இப்போ என்ன பண்ணலாம்னா 6 ஆகும். 3 2 into therefore is equal to 2 into 10 to the power of minus 8. இப்ப இந்த கான்செப்ட் படி நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க, வேகமா முடிச்சிடலாம், டைம் ஆயிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய பொட்டன்சியலையே கண்டுபிடிக்கணும். அப்ப காமனா கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு இதை வந்து யாரு கூட கெப்பாசிட்டர் கூட ஈக்குவேட் பண்ணும். அப்ப Q is equal to உங்களுக்கு தெரியலையா? வாட் இஸ் தட்? Q is equal to C by V யா? Yes, sir. அப்ப V is equal to என்ன பண்ணலாம்? C by Q. C by Q. தப்பா சொன்னா பாருங்க. C is equal to Q by V. அப்ப V கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா Q by C. அப்ப C வந்து இது ஸ்பெரிக்கல். அப்ப இது வந்து ஸ்பெரிக்கலா இருக்குது. அப்ப C என்னன்னா C is equal to 4 pi epsilon naught R. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மட்டும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அப்ப V is equal to Q divided by V1 is equal to Q divided by 4 pi epsilon naught into R1. Q எவ்வளவு இருக்குது? அப்ப 1 by 4 pi epsilon naught 9 into 10 to the power of 9 into Q something Q1 ஏதாவது எடுத்துக்கலாமா? 2 னே எடுத்துப்போம். 2 into 10 to the power of minus 8 divided by R1 எவ்வளவு எடுத்துக்கலாம்? 6. 6 into 10 to the power of minus 2 னு எடுத்துப்போம். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3, இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு வரும்? 3 னு வரும். சொல்லுப்பா டக்குன்னு. அப்ப 3 into 10 to the power of 9 into 10 to the power of minus 8 is equal to எவ்வளவு வரும்? 10 to the power of 1. கீழே இருக்கிற 2 மேல வரலாம் சார். ஓ கீழே இருக்காம அதை மறந்துட்டேன். into 10 to the power of 2. அப்ப therefore V1 is equal to 3 into 10 to the power of 3 watt கிலோ என்னது வோல்ட் வரும். ஆன்சர் பாருங்க 3 kilowatt. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா we can write this as 3 kilowatt. இப்ப நம்மளுக்கு தான் ஏற்கனவே தெரியலையா V1 is equal to V2 is equal to 3 kilowatt. அப்ப ஆன்சர் is 3 kilowatt. Sir, அங்க 2 into 10 to the power of minus 8 எப்படி சார் போட்டீங்க? இதுப்பா இதுல இருக்கக்கூடிய 2 சார்ஜஸ் நான் எடுத்திருக்கேமா. Q1 dash Q1 ன்றது வந்து 1 ன்னு வந்திருக்கா. Q2 ன்ற இடத்துல R2 எவ்வளவு வந்திருக்கு? நம்ம என்ன பண்ணி R2 12 ன்னு வருதா? ஓகேமா நீங்க சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. நான் இது இங்க தப்பு பண்ணிட்டேன். இங்க இது V2 ன்னு எடுத்திருக்குன்னு அடுத்த அர்த்தம். இது R2 அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இங்க 12 வரும். ஏதோ ஒரு கான்செப்ட் தப்பா வர மாட்டேங்குது. ஒரே நிமிஷம் வந்துட்டு. One dash is equal to R1 divided by R1 plus R2 into total charge தான் நம்ம எடுத்துக்கணும். என்ன பண்ணலாம்னா Q1 plus
இப்போ R1 எவ்வளோ இருக்குன்னா 6 divided by 6 plus 12 into நம்மளுக்கு எவ்வளோ வருது 3 6 into 10 to the power of minus. கரெக்டா பாருங்க. அப்ப 6 by 18 டக்குன்னு முடிச்சலாம் வேகமா into 6 into 10 to the power of minus 8. அப்ப இது என்ன ஆயிடும் சொல்லுங்க. 3 times or 2 இது times. என்ன ஆயிடும் 2 is equal to 2 into 10 to the power of minus 8 கூலும் கிடைச்சிரும். அடுத்தது Q2 dash. ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே ஸ்பியர்ல இருக்குல்ல, அப்ப சார்ஜை ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது R2 divided by R1 plus R2 into Q net charge. R2 எவ்வளவு பாருங்க டக்குன்னு 12. அப்ப 12 divided by 18 into 6 into 10 to the power of minus 8. அப்ப is equal to 4 into 10 to the power of minus 8 கூலும். கரெக்டா? அப்ப நான் எனக்கு V1 dash கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா சார்ஜ் வந்து இது பண்ண உடனே என்ன ஆயிடும் அப்படியே பாருங்க, இங்க இருக்கிறதும் அப்படியே கனெக்ட் பண்ணதுமே இங்க இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஜாயிண்ட் ஆயிட்டு லாஸ்ட்ல கான்செப்ட் படி பார்த்தோன்னா V1 is equal to V2 மாறிடும். அதுதான். அப்ப V1 dash கண்டுபிடிச்சே போதும். V1 dash எவ்வளவு பாருங்க. V1 dash is equal to Q1 dash divided by C1. அப்ப Q1 dash, therefore Q1 dash divided by 4 pi epsilon naught R1. Q1 dash எவ்வளவு இருக்கு 2 but 2 into 10 to the power of minus 8 divided by 4 pi epsilon naught into R1 எவ்வளவு 6. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப 9 into 10 to the power of 9 into 2 into 10 to the power of minus 8 divided by 6. அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்ப therefore V1 dash is equal to 3 kilovolt. சார் அப்ப V2 கண்டுபிடிக்கணுமே சார்? அது தேவையில்லை, இருந்தாலே சொல்றேன். V2 கால்குலேட் பண்ணா அதே கான்செப்ட் தான். அப்ப என்ன பண்ணலாம் 4 into 10 to the power of minus 8 divided by 4 pi epsilon naught into 12. அதே தான் கான்செப்ட் வரும். 9 into 10 to the power of 9 into 4 into 10 to the power of minus 8 divided by 12. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இங்கேயும் என்ன ஆகுனா 3 கிலோவோல்ட். எழுதிக்கலாமா? Yes, sir. Yes, sir. அடுத்த கான்செப்ட். அடுத்தது இது நான் ஒரு டேபிள் காமெண்ட் கொடுத்துருப்பேன், பார்த்துக்கங்க. 1000 small drop each of radius or charge Q are mixed together to form a big drop. Potential of big drop is comparison to the potential of small drop. அப்ப என்ன சொல்றாங்கப்பா சொல்லுங்க பாலாம். 1000 டிராப் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய ஒரு குமிழியை உருவாக்குது. அந்த குமிழினுடைய பொட்டன்சியலை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஆமா தானே? கரெக்ட் தானே? Yes, sir. அப்ப இந்த குமிழியுடைய பொட்டன்சியலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் V dash is equal to n to the power of 2 by 3 into V. அப்ப n எத்தனை குமிழிகள் சேர்ந்திருக்கு? 1000 குமிழிகள். அப்ப 10 to the power of 3 2 by 3 into V. அப்ப இந்த 3யும் கேன்சல் ஆச்சுன்னா therefore V dash is equal to 100 times of அப்ப பாத்தீங்கன்னா 100 times. எடுத்துக்கலாமா? ஓகே. இது இருக்கிறது எல்லாமே நியூமரிக்கல்ஸாவே இருக்கு. நம்ம ஏதாவது சிம்பிளா சொல்லி முடிக்கணும் முடிச்சிடலாம் பார்த்து.
ஓகே. ஓகேம்மா விட்டுருங்க தேவை. ஓகே மீதி இருக்கிறது பார்த்தலாம். இது நியூமரிக்கல்ஸா இருக்குதுப்பா. அதனால வந்து கண்டிப்பா டைம் எடுத்துட்டு தான் போகும். வேணா நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டு நம்ம இதெல்லாம் முடிச்சிடலாம். ஓகேவா? இதுவரைக்கும் டீச் பண்ணது எல்லாம் டவுட் இருக்கா? ஆனா இதுல இருந்து ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிட்டு இருக்கலாம். அவ்வளவுதான். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த டிஸ்கஷன் கிளாஸ்ல நீங்க வந்தீங்கன்னா இதுல இருந்து ஏதோ ஒரு ஐடியா நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க ஒரு ஐடியா தப்பான ஐடியாவை ஃபீட் பண்ணி வச்சிருக்கலாம். அப்ப ஏதோ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு இல்லையா? எஸ் சார். ஓகே. Yes, sir. அப்படியே கொஞ்சம் பார்த்துக்குங்கப்பா. தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ Thank you, sir.